ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறாங்க. ஆனால் சிம்பிளாக அப்படின்னா 1000லேருந்து நீங்கள் 1500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான். ஆனால் அதிலே பார்த்திங்கன்னா நார்மலாக எப்போவுமே சுகர் பீடு ரவுண்ட் பீடு மட்டும் ஃபில் பண்ணாமல் அது வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இதில் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் எப்போ போல் சிம்பிளாக பண்ணுறதுக்கு இது மாதிரி நிலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது ஸ்லீவில் ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா 11 இன்ச் இருக்குது. அதுலேருந்து நம்ம 2 பக்கம் நம்ம எப்போ போல் 1/4 இன்ச் வந்து விட்டுக்கலாம். ஹைட்டு வந்து 10.5 இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் டிசைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இதே மாதிரி தான் நம்ம வந்து எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து பீட்ஸ் வந்து செப்பரேட்டாக வைக்கிறதுக்கு வந்து இந்த டூல் வந்து யூஸ் பண்ணுறேன். இது பெரிய டூல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதை பார்த்தீங்கன்னா ஏதோ ஷாப்பில் வந்து ஏதோ டம்ளரோ இல்லை குட்டி கப்ஸோ ஏதோ வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம உடையாமல் வரும் இல்லைங்களா, அது மாதிரி ஏதோ கொடுத்த ஒரு பொருள் தான் இது. இது எப்படி வந்துச்சுன்னு தெரில, வீட்டில் இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. ஏன்னா பீட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ நிறையா பீட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து இது மாதிரி தனித்தனி நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி கிடச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சென்டரில் நம்ம கிளிப் ஸ்டோன் இருக்கும் இல்லைங்களா, கிளிப் ஸ்டோன் கொடுத்துட்டு அதை சுற்றி நம்ம வந்து ஃப்ளார் போட போகிறோம். ஃப்ளார் பார்த்திங்கன்னா 6 எட்ஜ் வர மாதிரி நம்ம வந்து போட போகிறோம். ஒரு சீக்வன்ஸும் அதுக்கப்புறம் 2 கட் பீட் எடுத்துருக்கிறேன். கட் பீடு பார்த்திங்கன்னா இது வந்து மீடியம் கட் பீடு தான், மைக்ரோ கட் பீட் எடுக்கல. மைக்ரோ கட் பீடுனால் இன்னும் குட்டியாக இருக்கும். இது வந்து மீடியம் கட் பீடு தான். கட் பீட்லேயே பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் எடுத்துருக்குறோம். ஆனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸு கலருக்கு கொஞ்சம் நம்ம டார்க்கர் ஷேடாக இருக்கும்போது அது நம்ம க்ரீனே போட்டாலும் கொஞ்சம் அந்த ஃப்ளவர் மட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நம்மளுக்கு. இது மாதிரி சீக்வன்ஸும் 2 கட் பீடும் வச்சு இந்த ஃப்ளவர் வந்து நம்ம ஃபுல்லும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தட் படி தான் போடுவோம் இல்லைங்களா. முதல்ல த்ரெட்டு மட்டும் பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீக்வன்ஸும் இது மாதிரி பீட்ஸும் போட்டுட்டு நம்ம லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் சைடில் அந்த பக்கம் லாக் போடணும். அப்படி நீங்கள் போடலை அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அது நீங்கள் அந்த குட்டி லாக்கும் அந்த சைடு போடும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். பீட்ஸ் வந்து மூவ் ஆகாத மாதிரி நல்லா இருக்கும். அவ்வளோ வந்து இந்த ஃப்ளவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் பீடு மட்டும் போகிற அளவுக்கு கேப் விட்டுட்டு மறுபடியும் பஞ்ச் பண்ணுறோம். இங்கே வந்து ஒரு சீக்வன்ஸு டியூப் பீடு வந்து வைக்க போகிறோம். இதில் வந்து கோல்டு கலர் ஜரி தான் வந்துருந்துச்சு, அதனால் நான் கோல்டு கலர் டியூப் பீடே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கட் பீடு பார்த்திங்கன்னா நல்லா கிளிட்டர் ஆகும். டியூப் பீடு வந்து அது அளவுக்கு இல்லாட்டியும் ஆனால் லைட்டாக நல்லா கிளிட்டர் கொடுக்கும். அதனால் நம்ம வந்து டியூப் பீடு யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் பீடு பொறுத்த வரைக்கும் இந்த கட் பீடு டியூப் பீடில் கருக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். சுகர் பீடு அளவுக்கு டக்குன்னு கருக்காது. நீங்கள் கொஞ்சம் லாங் லைஃப் வேணும்னா நீங்கள் ப்ரிசோ பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சுகர் பீடுக்கு. அதுக்கப்புறம் இந்த டியூப் பீடு ரவுண்ட் பீடு கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம 4 சுகர் பீடு வந்து 2 பக்கம் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் சென்ட்ரலில் ஒரு சுகர் பீடு கொடுக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 4 இன்னொரு பக்கம் நம்ம 5 கொடுக்கும்போது 2 சைடு 4 ஆயிரும். சென்டரில் 1 இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் இன்னொன்று கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த அந்த பேட்டர்ன் 2 பேட்டர்ன் மட்டும் வச்சு இந்த டிசைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது நம்ம டிசைன் போட்ட இல்லைங்கிட்டு ஒரு பீடு வச்சு அதுக்கு சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு சுகர் பீடு மட்டும் வச்சு இது மாதிரி நான் லாக் பண்ணிக்கிறேன். நீங்கள் நாட்டு போடுறதுனாலும் போடலாம். ஆனால் பக்கத்தால் பீட்ஸ் இருக்கிறதுனால நம்ம நாட்டு வந்து எல்லாத்துக்கும் நான் போட வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக இது மாதிரி நம்ம பீட்ஸ் சிங்கிள் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து இப்படி திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 5-6 பீடு வந்து நீங்கள் அப்படி போட்டுட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் நாட் பண்ணிக்கலாம்.
இப்போ பக்கத்து போர்ஷன் போக வரைக்கும் இது மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த லைனை முடிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து நாட் பண்ணிக்கணும். நாட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பீடுக்கு பக்கத்தாலேயே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே தெரியும். அதுக்கு பதில் இந்த பக்கத்தில் நம்ம டிசைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, டியூப் பீடை வச்சு அதுக்குள்ளே நீங்கள் நாட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோக்கு வெளியே தெரியாது. எப்போவுமே வந்து நீங்கள் பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒருக்கா நீங்கள் நாட் போடுறதுக்கு இன்னொருக்கா சேர்த்து நீங்கள் நாட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏதாச்சும் ஒரு நாட் வந்து கலந்தாலும் இன்னொரு நாட் வந்து இருக்குது இல்லைங்களா, அதனால் பீட்ஸ் எல்லாமே சேஃபாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளார் போட்டு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கேப்பில் வந்து நம்ம குட்டியாக வந்து இந்த ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். க்ளூ வச்சுட்டு அந்த ஸ்டோன் வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜர்தோசி இருக்குதுங்க, அதை வச்சு நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணுன்னா நீங்கள் அது மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லீஃப் சீக்வன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுவும் கொடுக்கலாம். நீங்கள் இன்னும் ஜர்தோசி வச்சு நீங்கள் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் கொடுக்கலாம். இல்லை இந்த வீட் பீடோ ரைஸ் பீடோ இது மாதிரியும் கொடுக்கலாம். அது ஜர்தோசி கொடுக்கலாம். த்ரெட்டை வச்சு நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் கொடுக்கலாம். இது மாதிரி அந்த இடத்துல நம்ம அந்த ப்ளவுஸோட கலருக்கு ஏற்ற மாதிரியும் சேரீயோட கலருக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். இதில் நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணல. நீங்கள் ஜர்தோசி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் 1.25 இன்ச்சு வந்து கேப் விட்டுட்டு இது அடுத்த லைன் போட்டுக்கலாம். நீங்கள் 1.5 இன்ச்சு கொடுக்குறதுனால அந்த உட்டன் ஸ்கேல்லாம் அப்படியே வச்சு கொடுத்துக்கலாம். நான் வந்து 1.25 எடுத்துக்கிட்டேன். அது வந்து இதுக்கு இந்த டிசைனுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அந்த ஸ்கேலோட வித்து பார்த்தீங்கன்னா 1.5 இருக்கும். நீங்கள் டேரெக்டாக அப்படியே இந்த ஸ்கேலை மட்டும் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா 1.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு நீங்கள் எல்லா லைன்ஸும் மார்க் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 இன்ச்சு இப்படி தள்ளி வச்சு மார்க் பண்ணுறேன் இல்லைங்களா, அப்போ வந்து 1.25 இன்ச்சு வந்து கேப் இருக்கும் 2 லைனுக்கு நடுவில். நம்ம இந்த ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளாம் வந்து மார்க் பண்ணிக்கிறது தான். கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறவங்களுக்கு லைன்ஸ் வந்து கம்மியாக போட்டால் போதும். ஆனால் கொஞ்சம் சின்ன பிள்ளையில பார்த்திங்கன்னா லைன்ஸ் வந்து நிறைய போடணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து 1/4 இன்ச்சு கேப்லிங் கூட வச்சுக்கலாம். இன்னும் 1 இன்ச்சு கேப்லிங்கும் நீங்கள் வந்து லைன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லைனில் வந்து நீங்கள் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு நான் வந்து த்ரெட்டே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து டாட் வச்சோம் இல்லைங்களா, டாட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோலத்துக்கு புள்ளி வைக்கிறோம் பார்த்திங்களா, அது மாதிரி நான் வச்சுருவேன். நீங்கள் வந்து இன்ச் மார்க் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த டாட் வர இடத்துல மட்டும் நான் வந்து 2 டியூப் பீடு மட்டும் அந்த இடத்துல வச்சுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா லைன்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்கும், லைன்ஸ் வந்து ரொம்ப இல்லாத மாதிரியும் இருக்கும். பீட்ஸ் வச்சு போட்டோம் அப்படின்னா நல்லா என்ஹான்ஸாக தெரியும். ஆனால் இவங்களுக்கு வந்து ரொம்ப மைல்டாக டிசைன் வேணும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து வெறும் த்ரெட்டில் மட்டும் லைன் போட்டிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ப்ளவுஸ்லேயே வந்து லைன் வந்த மாதிரி நல்லாயிருக்கும். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எப்பவும் போல் ரவுண்ட் பீடு சுகர் பீடுன்னு வச்சு போடுறதுக்கு பதிலாக இப்போல்லாம் வந்து இது மாதிரி தான் நிறைய வந்து போடுறாங்க. இப்போது ட்ரெண்டு பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சு ஆனால் மினிமலாக டிசைன் கொடுக்குறாங்க. டிசைனோட வித்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் இல்லைன்னா 3/4 இன்ச்சு அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து கேப்பே இல்லாமல் மிக்சடாக வந்து மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த டூல் காமிச்சு இல்லைங்களா, இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல் தான். ஆனால் இப்போ நீங்கள் குட்டீஸ் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க வீ நெக் மாதிரி கேட்டிருந்தாங்க. இது வந்து பேக் பார்ட்டு. என் பேக்கில் வந்து போட் நெக் கொடுத்துருந்தோம். இந்த டிசைன் வந்து அழகாக வந்து பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இது மாதிரி ஈஸியாக டிசைன்ஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.